ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 1 யாருன்னா பார்க்கணும்னா நம்ம அப்படியே இருக்கு செக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோ கூட அந்த டெலிபோர்ட் உள்ள வந்தவங்களும் ஆளுக்கு ஒரு மிருகங்களை அடித்து கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸு, நமக்கு புதுசாக அகாடமியில் கிடச்ச பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட புது மாஸ்டர் ஸ்கில்லை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். நல்லா ஒர்க் ஆகுது. உடனே அவங்க கூட சேர்ந்து அவனும் முடிஞ்ச அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுறான். எந்த மாதிரி அனிமல்ஸ் தான் ஹண்ட் பண்ணுறான்னா, ஸ்னேக்கு, ஸ்கார்பியனு, உல்ஃபு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸை பீட் பண்ணி இப்போ வந்து லெவல் 3 போயிட்டான். அடுத்த சீனில் நம்ம ஜூஜினியை காட்டுறாங்க. நம்ம ஜூஜினி என்ன பண்ணுறான்னா, அந்த டெலிபோர்ட் உள்ள போயிட்டு போகிறான். அங்கே ஏதோ சாம்பல் வாசனை வருது. என்னடா ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஃபயரை வந்து ஃபயர் பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே போகிறான் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜூஜினி வந்து அங்கே ஒரு ஃபயர் ஏரியாத்தை வந்து நம்ம ஜூஜினி பார்க்குறோம். அதை பார்த்துட்டு, யார் இருக்கீங்க, நான் வந்து ஜூஜினி, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அங்கே ஒருத்தன் வந்து வெறித்தனமாக மீட்டை வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பன்னிக்கறி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பா டேஸ்ட்டாக இருக்குடா, பன்னிக்கறி சாப்பிட்டது தான் உடம்பு நல்லது, செம எனர்ஜி கிடைக்கும், செம டேஸ்ட்டாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரசித்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான் பன்னிக்கறியை. யாருன்னு பார்த்தா நம்ம ஹெலின்னு. பா வயிறு ஃபுல்லாகிடுச்சுடா, போதும் ஏஞ்சி போகலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி நடந்து போகிறான். பின்னாடி வந்து ஜூஜினி வந்து, ஹெலன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம ஹெலினை. அதுக்கு ஹெலின் வந்து, அதுவா சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படி கறி வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றோம். அதுக்கு நம்ம ஜூஜிலின் வந்து, இங்கே பார், இது வந்து நம்ம இங்கே டெஸ்ட்டுக்காக வந்திருக்கோம், இந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு வந்து சூட் ஆகாது, ஸோ இங்கே வந்து நம்ம தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஜிலின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜூஜிலின் என்ன சொல்கிறேன்னா, சரி ஆனதாகி போச்சு, என் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வா, நீ எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நான் உன்னை வந்து ஒன்றும் டீமை பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் நீ தனியாக இருக்க, அதனால் தனியாக இருக்கக்கூடாது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நம்ம ஹெலின் வந்து மனசுல நினைக்கிறேன், என்னடா இவ இப்படி பேசுகிறேன், லூஸாக இருப்பாளோ, நெட்டு கிட்டு கலந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஜூஜிலின் வந்து ஹீரோவை பார்த்து உனக்கு கேட்குறா, நான் உனக்கு கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லணும், இந்த சைடு யாருன்னா போகிறத பார்த்தியா, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த ஃபயர் எலமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது வெரி ஸ்கில்லுடா, அதாவது பார்க்க வந்து மாஸ்டர்டு ஃபயர் ஹெல் மாதிரி இருப்பாங்க, ஹெல் ஃபயர் மாதிரி இருப்பாங்க, அது மாதிரி யாருன்னா அந்த பக்கம் போகிறத நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு ஜூஜிலின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஹெலின் வந்து, ஆமாம் இந்த பக்கம் ஒருத்தர் போகிறத நான் பார்த்தேன், நீ சொல்கிற மாதிரி அவங்க ஹெல் ஃபயர் யூஸ் பண்ணிட்டு தான் போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்றான். அவனை வேற உடனே கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஜினி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி உரும்புற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஜூஜிலின் என்ன பண்ணுறான்னா வானத்தை எட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து லெவல் 8 பவர் உள்ள ஒரு மாஸ்டர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்க வரான். இங்கே எப்படி நான் லெவல் 8 இருக்க ட்ராகன் இருக்குது, வேறு வழி இல்லை, இது எப்படியாவது ஜெயிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிலின் நினைக்கிறான். இந்த ஹெலின் பையன் வேறு எங்கே போயிட்டான்னு தெரியலையே, சரி விடு, அவன் வரத்துக்குள்ளே இதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிலின் வந்து அவள்கிட்ட இருக்க ஃபயரை வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ராகனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ராகனுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த ட்ராகன் திருப்பி நம்ம ஜோதிலின் அட்டாக் பண்ணுது. நம்ம ஜோதிலின் வந்து பறந்து வந்து கீழே விழுந்துட்டு கோவமாக எழுந்து உட்காந்து, உயிரை உன்னை இப்போ முடிக்கிற நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளோட ஃபயரை இப்போ பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். திருப்பி அந்த ட்ராகன் என்ன பண்ணுதுன்னா, அனுப்புகிற மொத்த ஃபயரையும் அதை ஊதி திருப்பி அதை வந்து ஜோதிலின் பக்கமே அனுப்புது. நம்ம ஜோதிலின் நோக்கி அந்த ஃபயர் ரிட்டர்ன் வருது. நம்ம ஜோதிலின் என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டே அதை அந்த நெருப்பை பார்க்குறா. அவள் பார்த்துட்டே இருக்கும்போது மொத்த ஃபயருமே அவள் அனுப்பிச்ச ஃபயர் மொத்தமும் ரிட்டர்ன் அவளே வந்து அட்டாக் பண்ணிடுது. நம்ம ஜோதிலினாலே சுத்தமாக முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஐயோ இப்படியே போனால் இது நம்மளை கொண்டுருமே, இந்த ட்ராகன் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ட்ராகன் வந்து திடீர்னு எரிஞ்சு பொசிஞ்சு சாம்பலாக போயிடுது. திடீர்னு பார்த்தா யாரோ அதை வந்து கொண்டுட்டாங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறான். என் பேர் லியாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.